பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ஜினியர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு டிபி 600 டாபிக்ஸ் ஃபுல்லாவே படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் ஓவர்வியூ சொல்லிடுறேன். இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். அண்ட் எவ்வளோ லேர்னிங் பாத் இருக்கு, இது எப்படி கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஐ வில் டேக் யூ த்ரூ த ஃபேப்ரிக் எக்கோசிஸ்டம். ஓகே, இந்த எக்கோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல நீங்க உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேட்டாவை அனாலிசிஸ்க்கு மீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை அனாலிசிஸ்க்கு ரெடி ஆகுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, இது படிக்கும் போது அண்ட் டேட்டாவை வந்து எப்படி செக்யூரா மெயின்டைன் பண்ணலாம், லைக் வந்து ரோ லெவல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் எப்படி வந்து செக்யூரா மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் படிப்போம். அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் சிமாண்டிக் மாடல். ஓகே, ஸோ சிமாண்டிக் மாடல்னா ஒன்றும் இல்லை, உங்களோட டேபிள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு, இல்லை ஈவன் ஒரு சிங்கிள் டேபிளாக இருந்தாலுமே எப்படி ஒரு டேபிளும் மல்டிபிள் மற்ற டேபிள்ஸும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது, என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கார்டினாலிட்டியில் கனெக்ட் ஆகுது, என்ன காலம்ஸ்லாம் இருக்குது, என்ன டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் சிமாண்டிக் மாடல். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம படிப்போம். இதில் படிச்சுட்டே வரும்போது நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜோட பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், கஸ்டோ query லாங்குவேஜுங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அண்ட் டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதோட பார்ட் தான் முக்கியமாக. இதில் நம்ம ரொம்ப வந்துட்டு பவர் பிஐயை வந்து ஃப்ளஷ்டாக ஃபோக்கஸ் பண்ணிலாம் எதுவுமே படிக்க மாட்டோம். வி வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் 3 கான்செப்ட்ஸ் வெரி கிளியர்லி. ஓகேவா, இதில் இந்த லேர்னிங் பார்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து 4 லேர்னிங் பார்த்து இருக்கு. ஒரு லேர்னிங் பார்ட்லையும் நம்மளுக்கு வந்து 10 மாடியூல், ஒரு ஃபர்ஸ்ட் லேர்னிங் பார்ட்ல நம்மளுக்கு 10 மாடியூல்ஸ் இருக்கு, செகண்ட் இதில் 6 மாடியூல்ஸ், தேர்ட்ல 5 மாடியூல்ஸ் அண்ட் ஃபோர்த்ல 4 மாடியூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு மாடியூல்ல நம்மளுக்கு என்ன ஸ்கில் அசஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்கில் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. என்னென்னா, மெயின்டைன் அண்ட் டேட்டா அனாலிட்டிக் சொல்யூஷன், ப்ரிப்பேர் டேட்டா அண்ட் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் சிமாண்டிக் மாடல். இந்த 3 அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு மாடியூலில் இருக்கிற ஒரு லேர்னிங் பார்ட்டில் இருக்கிற எல்லா மாடியூல்ஸையுமே நம்ம கவர் பண்ணிட்டு வரலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரலாம். ஒன்று அதில் எக்ஸசைசஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸசைசஸையும் ட்ரை பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம வந்து ஏதாவது சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இது யாருக்கு இந்த எக்ஸாம் பேசிக்காக வந்து யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர்ஸ். ஓகே, அவங்களால வந்துட்டு டேட்டா பைப்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டெகிரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ வந்து டேட்டா வந்து இன்டெகிரேஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, மல்டிபிள் டேட்டாலேருந்து மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் SQLலேருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ மல்டிபிள் டேட்டாலேருந்து இன்டெகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். டேட்டா வேர்ஹவுசிங்காக தெரிஞ்சுக்கணும், டேட்டா வேர்ஹவுசிங்கோட நீங்கள் டேட்டா வேர்ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் SQL, TSQL அதெல்லாம் வச்சு தான் டேட்டா வேர்ஹவுசிங் பில்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க படிக்கலாம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்க படிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஃபேப்ரிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறது படித்தா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸ்? மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ங்கிறது ஆக்சுவலா ஒரு டேட்டாபேஸா? இல்ல. ஃபேப்ரிக்குங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இதுதான் வந்து ஃபேப்ரிக்கோட இது. இது என்னன்னா, ஒரு டேட்டா உள்ள என்டர் ஆகுது இல்லையா? ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிறோம், அதை க்ளீன் பண்றோம், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான பேசிக்கா ஒரு டேட்டா இன்ஜினியரிங், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாவோட பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க், லைக் வந்து அதில் ஃபோர்காஸ்ட் பண்ண மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலாக அந்த டேட்டாவை நம்ம டேஷ்போர்டில் டிஸ்ப்ளே பண்றோம் இல்லையா? இந்த எல்லா ப்ராசஸுமே ஒரே இடத்துல பண்றது தான் ஃபேப்ரிக். ஸோ இதுதான் உங்களோட பவர் ஃபேப்ரிக். குவரிக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பவர் குவரியில இந்த டேட்டா கிளீனிங் பண்றோம், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். எஸ், பவர் பிஐல வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் ETL பண்ண முடியாது. நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ETL எல்லாமே பண்ணாலுமே நீங்க அட்வான்ஸ் ETL பண்றதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பைத்தானோ இல்லாட்டினா ஹை லெவல் எம்குவரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதோட ETL வந்து இட்ஸ் நாட் ஹை எண்ட் ETL. ஓகே, பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நீங்க அதில் ஈஸியாக பண்ணலாம்.
பட் ரியலிஸ்டிக்ல வரும் ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு மெஸ்ஸியா வருது அப்படின்னா அது வந்து பவர் பிஐ வச்சு உங்களால மேட்ச் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அந்த சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபேப்ரிக்ங்கிறது வந்து நான் என்ன எடுத்துக்கணும்னா இது வந்து ஒரு ETL பண்றது கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா பண்ண முடியும். ஓகே, நாட் ஒன்லி ETL, எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ், எண்ட் டு எண்ட் லைக் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபேப்ரிக்ல பண்ணலாம், இன்க்ளூடிங் பவர் பிஐ. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்க கீழே தெரியுது இல்லையா, அந்த லெஃப்ட் சைட்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐனும் ஒரு ஆப்ஷன், பவர் பிஐயுமே ஃபேப்ரிக் உள்ள இன்டெகிரேட் பண்ணிட்டு வராங்க. பவர் பிஐங்கிறது ஒன்லி அனாலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ்ட், பட் ஃபேப்ரிக்ங்கிறது எண்ட் டு எண்ட். ஓகே, சோ இது வந்து டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலா இது SQL டேட்டாபேஸ்னா SQL டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி பவர் பிஐல நம்ம டைரக்டா ஃபிக்ஸ் ஆமா, பண்றோம். டைரக்டா நம்ம காமிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா அப்போ இது வந்து ஒரு மீடியேஷன் மாதிரி தான். டேட்டாபேஸ் அதே டேட்டாபேஸ் தான், அதோட ஆக்சஸ் வச்சு ஃபேப்ரிக்ல எடுத்துட்டு வந்துட்டு ஃபேப்ரிக்கோட ஆக்சஸ் வச்சுட்டு பவர் பிஐக்கு எடுத்துட்டு போவோம். கரெக்ட் கரெக்ட். இப்போ பவர் பிஐயோட பேசிக் பர்பஸே என்னன்னா டேட்டா மாடலிங், ஹை லெவல் டேட்டா மாடலிங் நீங்க அதுல பண்ணிக்கலாம். உங்களோட அந்த டேட்டா வியூல டேபிள் வியூல போயிட்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம், டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம், செல்ஃப் சர்வீஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ஆனா இதுவே நீங்க ஃபேப்ரிக்கோட பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டோரேஜ் பண்ணலாம், கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம், மிஷின் லேர்னிங் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா பண்ணலாம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல காமிக்கிறேன் இல்லையா, இதுல வந்து எல்லாமே வரும். உங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூசிங் SQL, மெடாலியன். ஸோ இந்த மாதிரி உங்களோட எண்ட் டு எண்ட் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்களோட டேட்டா வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணணும், ஒரு அல்காரிதம் எழுதி அங்கே என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு we can do it with the help of Fabric. இது 365 ஓட வந்துருமா இல்ல இது தனியா நம்ம வாங்கணுமா? இல்ல, Fabric வந்து தனி லைசென்ஸ் தான். ஓகே, ஜெனரலா Fabric 365 ஓட வராது. ஆமா, ஓகே ஓகே. Fabric கம்பெனினா அவங்க வாங்கிருந்தா தான். ஆமா, கம்பெனி அவங்க வாங்கியிருந்தா இப்போ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 days ட்ரையல் இருக்கும். உங்களோட கம்பெனி இமெயில் ஐடியை வச்சு நீங்க 60 days ட்ரையல் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது. பட் 60 days ட்ரை பண்ணும்போது நீங்க ரொம்ப ஹை எண்ட் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண முடியாது, ஜஸ்ட் பேசிக் தான் இருக்கும். கெப்பாசிட்டியோடது வந்து பேசிக் ஆக்சஸ் தான் உங்களால பண்ண முடியும். இது M365 ஓட இன்டெகிரேட் ஆகவே ஆகாது. ஓகே, இதுல வந்து ப்ரோ அண்ட் பிரீமியம் இருக்குங்க. ஆமா, இதுலயும் இந்த ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் இன்டெகிரேட் ஆகாதுன்னா நான் எதை மீன் பண்றேன்னா, நீங்க M365 லைசன்ஸ் வாங்குனீங்கன்னா நம்மளால ஃபேப்ரிக் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஃபேப்ரிக் தனியா நம்ம வாங்கணும். இதுல ஃப்ரீ இருக்கு, ப்ரோ லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி ப்ரோ லைசன்ஸ், பிரீமியம் பெர் யூசர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஒரு யூசருக்கு பிரீமியம். பட் இந்த காஸ்ட் வச்சு வர்றது எல்லாமே நம்ம வந்து இயர்லி தான் பே பண்ண முடியும். நம்ம வந்து மந்த்லி மட்டும் பே பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. சோ அதுக்கு தான் எனக்கு வந்து ப்ரோ லைசென்ஸ் இருக்கு பவர் பிஐல. சோ அப்ப ஃபேப்ரிக்கும் இருக்குமா? ஆமா, ஃபேப்ரிக் இருக்கும். ஓகே, ப்ரோ லைசென்ஸ் இருந்தா அதுவும் இருக்கும் கண்டிப்பா. ஆமா. ஓகே, டன் ப்ளீஸ். ஓகே, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இது வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிளியர். ஓகே, கிரேட். ஸோ இது போக நம்ம வந்து இப்போ பவர் பிஐல வந்து யாரெல்லாம் பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு காமனா யூஸ் பண்றவங்க பிஐ அனாலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபேப்ரிக்ங்கிறது வந்து இட்ஸ் வைட் ரேஞ்ச். லைக் டேட்டா இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் SQL டெவலப்பர்ஸ், ரியல் டைம் அனாலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பிஐ ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் யூசர்ஸ், நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. அதான் அதோட முக்கியமான பார்ட்டி ஃபேப்ரிக்கோட ஹையஸ்ட் இதுவே அதுதான். ஸோ கிராஜுவலா பவர் பிஐயும் அதில் இன்டெகிரேட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்க இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் சி. நீங்க லான்ச் பண்ணி ஃப்ரீ ட்ரையல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்ல இது எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அதுதான். எஸ், சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த இப்போ ஃபிளாட் ஃபைல் இருக்கு, இப்போ எக்ஸல் ஃபிளாட் ஃபைல் இருக்கு. ஓகே, அதை டைரக்டா நம்ம பவர் பிஐல லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ SQL டேட்டாபேஸ்ல பண்ண முடியறதெல்லாம் அதை பண்ண முடியாது. குவரி ஃபோல்டிங் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்டல் ரிஃப்ரெஷ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இப்போ நான் ஃபேப்ரிக்ல வந்து ஃபிளாட் ஃபைலை எடுத்து அதை நான் பவர் பிஐக்குள்ள ஃபெச் பண்ணும் போது இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதில் பண்ண முடியுமா?
ஆனா அது ஒரு ஃபேப்ரிக்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுங்கும் போது அது அதை எப்படி எடுத்துக்கும்? ஓகே. ஸோ ஃபேப்ரிக்லேருந்து எடுத்துட்டு வருதுன்னு இல்ல. இப்ப நீங்க டேட்டா தான். டேட்டா எங்க ரிசைட் ஆகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. நீங்க ஃபேப்ரிக்ல கொண்டு வரதுனால அதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்ப query ஃபோல்டிங் கண்டிப்பா ஃபிளாட் ஃபைலா இருந்தா ஃபேப்ரிக்கா இருந்தாலும் சரி, பவர் பிஐயா இருந்தாலும் சரி, இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அந்த query-ய வந்து அதுக்கான கேப்பபிலிட்டி எங்க இருக்கும், எங்க பாசிபிள்னா டேட்டாபேஸ்ல தான் பாசிபிள். ஓகே. ஸோ query ஃபோல்டிங்கோட சோர்ஸ் சிஸ்டம் கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும் தான் அந்த query ஃபோல்டிங் பண்ண முடியும். விச் இஸ் நாட் பாசிபிள் வித் எனி ஃபிளாட் ஃபைல்ஸ் லைக் CSV, JSON, டெக்ஸ்ட் இது எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது நம்மளால query ஃபோல்டிங் வச்சு. ஓகே. ஸோ நீங்க இப்ப ஈவன் நீங்க வந்து ஃபேப்ரிக்லயே எடுக்கிறீங்க அப்படின்னாலும், ஃபேப்ரிக்லேருந்து உங்களோட டேட்டா சோர்ஸ் ஆப்வியஸ்லி வந்து அது ஃபிளாட் ஃபைலா தானே இருக்க போகுது. அப்ப query ஃபோல்டிங் பண்ண முடியாது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது ஃபேப்ரிக்ல இருந்து நம்ம பவர் பிஐல எடுக்கும்போது அதுல ஆட் டேட்டா ஃப்ரம் ஃபேப்ரிக் மாதிரி கொடுப்போம். ஆட் டேட்டா ஃப்ரம் இல்ல. இப்ப நீங்க பவர் பிஐலேருந்து பப்ளிஷ் பண்றீங்க இல்லையா? இப்ப நீங்க எது பப்ளிஷ் பண்ணாலுமே, நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பவர் பிஐலேருந்து பப்ளிஷ் ஆகும்போது, ஃபேப்ரிக் இந்த என்விரான்மென்ட்ல தான் வந்து ஓப்பனே ஆகும். இதுலயே அப்படி இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க ஓகே. பவர் பிஐல வந்து ஒரு ஃபிளாட் ஃபைல் எடுத்து, நீங்க அத இங்க பப்ளிஷ் பண்ணும்போது, அது பவர் பிஐலேருந்து ஃபிளாட் ஃபேப்ரிக்கு கன்வெர்ட் ஆகாது. அது அப்படியே பவர் பிஐ இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபேப்ரிக். ஓகே. அப்போ வந்து இது எப்படின்னா பவர் பிஐ சர்வீசஸ்ல மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆமா. ஓகே, ஓகே. காட் இட். தேங்க் யூ. ஓகே. ஓகே. ஸோ வேற ஏதாவது queries இருந்தா எனக்கு கேளுங்க. நான் இங்க இது பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணா எனக்கு தெரியாது. நீங்க எதா இருந்தாலும் அப்படியே என்ன அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்ரப்ட்டா ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டுருங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த மாடியூல் வைஸ் கவர் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் மாடியூல் வைஸ் எடுத்துட்டு போறேன். ஓகே. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். டேட்டா இன்ஜினியர்ஸ், டேட்டா இன்டகிரேஷன் பண்றதுக்கு டேட்டா வேர்ஹவுஸ், ரியல் டைம் லைக் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இது நீங்க எது பண்றதா இருந்தாலுமே நீங்க ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபேப்ரிக்கோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து அஷ்யூர் எஸ்கியூஎல் டிவி அந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேப்ரிக்ல இதெல்லாம் தான் நடக்குது. அதாவது டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணலாம், டேட்டா யூஸ் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஃபேப்ரிக்ல ஒரே இடத்துல யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பவர் பிஐயுமே ஒன் ஆஃப் த ஆப்ஷன், ஒன் ஆஃப் த டெக்னாலஜி உள்ள இன்டகிரேட்டட். அது எல்லாமே இங்க நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இதோட டேட்டா வேர்ஹவுசிங் இருக்கும்போது ம். டேட்டா வேர்ஹவுசிங்கிறது வந்து அது ஒரு பெரிய அது கான்செப்ட். அது ஒரு டேட்டா பேஸ்ல தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ம். ஸோ இது எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம்? டேட்டாவர்ஸ் மாதிரி இல்ல அஷ்யூரே இங்க யூஸ் பண்ணி பண்ணுவோம்? இங்க வந்துட்டு எஸ்கியூஎல் இன்ஜின் இது எல்லாமே வந்துட்டு எந்த இது எடுத்துக்கணும்னா எஸ்கியூஎல் இன்ஜின் யூஸ் பண்ணி டிஎஸ்கியூஎல் வச்சு பண்ணுவோம் டேட்டா வேர்ஹவுசிங் இங்க. இது எல்லாமே அஷ்யூர்ல தான் எல்லாமே கிளவுட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றதே இதுவே இந்த இந்த ஃபேப்ரிக்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளவுட் மாடல் தான். மீன்ஸ் சாஸ் மாடல் தான். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு அஷ்யூரோடே தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். உங்களோட டேட்டா ப்ரொடெக்ஷனோட இருக்கணுங்கிறதுக்காக அஷ்யூர் ஐடியோட என்ட்ரா ஐடியோட தான் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. எனக்கு வந்து இப்போ ப்ரோ லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு அஷ்யூரோட கனெக்ஷனும் இருக்கு. ஆமா. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஸோ வந்து இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதுவுமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டேட்டா ஃபேக்டரி அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் கான்செப்ட். ஸோ டேட்டா ஃபேக்டரியில என்ன பண்ணுவோம்னா, அங்க தான் அந்த பைப்லைன், டேட்டா ஃப்ளோஸு அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜெக்ஷனோட கான்செப்ட் எல்லாமே டேட்டா ஃபேக்டரியில பண்ணுவோம். டேட்டா இன்ஜினியரிங்னு வரும்போது, அங்க ஸ்பார்க் நோட் புக்ஸ், லேக் ஹவுஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே அங்க பண்ணுவோம். ஸோ அங்க பேசிக்கா ஸ்பார்க் அதெல்லாம் யூஸ் பண்றது. PySpark, SQL, பைத்தான் இது எல்லாமே. டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா சயின்ஸ்னு வரும்போது மெஷின் லேர்னிங், பைத்தான் நோட் புக்ஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங் இது எல்லாமே பண்ணுவோம். ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ்ல வந்து கேக்யூஎல், கஸ்டோ query லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் படிப்போம். பவர் பிஏல அனாலிசிஸ் சர்வீஸ்க்குள்ள வரும். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க. இது எங்கெங்கெல்லாம் உங்களோட இன்டகிரேட் ஆகும், எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு டேட்டா எடுத்துட்டு வரும், வேற எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் இது கனெக்ட் ஆகுதுங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வேர் வி ஆர் ஜஸ்ட் யூசிங் இட். ஓகே. இதுல முக்கியமான டாபிக் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிப்போம். ஒர்க் ஸ்பேஸுங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் இப்ப நீங்க பவர் பிஐ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரு பேசிக்கா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வரும். மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். நீங்க என்ன ட்ரையல் வெர்ஷன் கிரியேட் பண்ணீங்கனாலுமே உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்னு வரும். இட்ஸ் லைக் அ கண்டெய்னர். ஸோ நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடான இருக்கிற டேட்டாவ எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பர்ஸ்ல போட்டு வைப்போம். உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம்.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டூயிங் அ ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஏக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே அந்த ஒர்க் ஸ்பேஸ்லேயே நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து யாருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தது, அட்மின் உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை ஒர்க் ஸ்பேஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் எங்கேயுமே நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களோட ரிசோர்ஸஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் ஆகும். தென் the important point here is what admin and governance. ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்ன டவுட் வரும் அப்படின்னா வெதர் மை டேட்டா இஸ் சேஃப், என்னோட டேட்டா வந்து சேஃபாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ உங்களோட டேட்டா வந்து ஃபேப்ரிக்ல இருக்கிறது வந்து ஒன் லேக்ல தான் எல்லாமே உங்களோட டேட்டா எல்லாம் லைக் எல்லாமே மேனேஜ் ஆகிறது வந்து டேட்டா ஒன் லேக்ல தான் வந்துட்டு மேனேஜ் ஆகுது. ஓகே, ஸோ சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே நடக்கும். ஸோ உங்களோட அட்மின் போர்ட்டல் அவங்க தான் வந்து மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால யூசரை வந்து கண்ட்ரோல் யூசர் அசைன் பண்ணுறது, குரூப் பெர்மிஷன் செட்டப் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஒன் லேக்குன்னு ஒன்று அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ சிங்கிள் கவர்ன் டேட்டா லேக். ஓகே, ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனுமே அவங்க என்னென்ன டேட்டாலாம் இது பண்ணுறாங்களோ அது இந்த ஒன் லேக்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அண்ட் இதோட கவர்னன்ஸ் வந்து எப்படி யூனிஃபை ஆகுது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, எஸ்கியூஎல் யூஸ் பண்ணாலும், கேக்யூஎல், பவர் பெரி, பவர் பிஐ, வாட் எவர் இட் இஸ், உங்களோட கவர்னன்ஸ் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். இந்த கவர்னன்ஸ் ரூல்ஸ் டிபெண்ட் ஆன் த கண்ட்ரி. லைக் இப்போ நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு என்ன ரூல்ஸ், நம்ம வந்து ஹெச்ஐபிபி ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லைனா ஜிடிபிஆர் யூஸ் பண்ணுறோமா, அதை பேஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா, இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த ஒன் லேக் இருக்கு இல்லையா, ஒன் லேக் அஜூர்னு இருக்கு, டேட்டா வர்ஷன் இருக்கு. அஜூர்ங்கிறது க்ளவுட் டேட்டா பேஸ். ஒன் லேக்குங்கிறதும் வந்து ஹோலிஸ்டிக்கா உள்ள ஒரு டேட்டா பேஸ் தானே? ஆமா, இது வந்து அதே மாதிரி ஒன் டிரைவ்னு இருக்கும். இங்க நிறைய அந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய இடத்துல ஷேர் பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, எல்லாமே சேர்ந்ததுதான் ஒன் லேக்கா? இல்ல ஒன் லேக்குங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபேப்ரிக்கோடது. ஓகே, ஒன் லேக் யூனிஃபைட் டேட்டா லேக் ஃபார் ஆல் த ஃபேப்ரிக் ரிலேட்டட், மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் ரிலேட்டடா இருக்கிறத வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஒன் லேக். இப்போ ஒன் டிரைவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை ஃபோல்டர் மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணுவீங்க. அது எதுக்குன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஃபோல்டரா ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ஒன் டிரைவ். ஓகே, ஒன் டிரைவ் வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த ஃபேப்ரிக். இதுவே நீங்க அஷ்யூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம். அதாவது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, கிளவுட் எக்கோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, portal.azure.com. ஒரே ஒரு நிமிஷம். சேல்ஸ்ஃபோர்ஸ் மாதிரி. யா, சேல்ஸ்ஃபோர்ஸ் எனக்கு தெரியாது, சாரி. இது வந்து அஷ்யூர்ல வந்தீங்க அப்படின்னா அது ஒரு கிளவுட் எக்கோ சிஸ்டம். நீங்க அதுல வந்து பாஸ் கிரியேட் பண்ணலாம், லைக் பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் கிரியேட் என்ன சொல்றது, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அஷ்யூர். அதை மேனேஜ் பண்ற கிளவுடோட பேர் தான் அஷ்யூர். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். அஷ்யூர் இஸ் வாஸ்ட். ஆமா, வெப்சைட்டும் இங்க கிரியேட் பண்ணலாம். எல்லாமே we can assign. ஆமா, இதுல நிறையவே நம்ம வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க இருக்கும். ஓகே, லைக் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல கிடையாது. ஃபேப்ரிக் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டேட்டாவோட எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் மட்டும் தான் ஃபேப்ரிக்ல வரும். ஸோ அந்த ஃபேப்ரிக்கோட நான் கேட்டுறேன். அதுல டேட்டா பேஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அதுலயும் வந்து இப்ப அஷூர்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ண முடியுது. அதுக்கும் இது அஷூருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ வந்து டேட்டா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து மைக்ரோசாஃப்டோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன். இப்போ டேட்டா வேர்ஸுங்கிறதுக்குள்ள இப்போ பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஒரு நிமிஷம், நான் ஒரு ஒயிட் போர்ட் மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஓபன், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓபன் ஒயிட் போர்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து M365, அதாவது நம்மளோட ஆஃபீஸ்க்கு மட்டுமே ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறதா M365ல கொண்டு வருவாங்க. ஓகே, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதெல்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒன் டிரைவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி டேட்டாவேர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து D365 இல்லாட்டா பவர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, பவர் பிளாட்ஃபார்ம், D365 அண்ட் பவர் பிளாட்ஃபார்ம்.
இந்த பவர் பிளாட்ஃபார்ம் எக்கோசிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் ஆப்ஸ் இருக்கும். ஓகே. பவர் ஆட்டோமேட் இருக்கும். இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் ஆட்டோமேட். அதுக்கப்புறம் வந்து பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட். இப்போ அது வந்து கோபைலட் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைனமிக்ஸ் 365, அதாவது என்ன சொல்றது, இஆர்பி. ஓகே. இது எல்லாமே மெயின்டைன் பண்றது தான் டேட்டாவர்ஸ். அதோட சென்ட்ரல் ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவர்ஸ். ஓகே. அதே மாதிரி ஃபேப்ரிக். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேப்ரிக். ஃபேப்ரிக்கை வந்து ஹோல்ட் பண்றது தான் வந்துட்டு இந்த ஒன். ஓகே. அந்த மாதிரி இவங்க என்ன பிரிச்சிருவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேப்ரிக்ங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மைக்ரோ லைக் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வரும். ஓகே. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் இது மேனேஜ் பண்ணிட்டோம். ஃபேப்ரிக்லாம் ஒன் லேக் மேனேஜ் பண்ணிட்டோம். M365லாம் ஒன் டிரைவ் மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்க கேட்ட அஷ்யூர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கிளவுட் எக்கோ சிஸ்டம் மட்டும். நீங்க அந்த அஷ்யூர்க்குள்ளே போனீங்கன்னா நிறைய டேட்டா பேஸே வரும். அஷ்யூர் எஸ்கியூஎல் இருக்கும், அஷ்யூர் டேட்டா லேக் இருக்கும், அஷ்யூர் ஸ்டோரேஜ்னு தனியா வச்சிருப்பான், அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸ்ன்னு தனியா வச்சிருப்பான். ஸோ அஷ்யூருக்குள்ள நம்மளுக்கு நீங்க ஒரு மெயின் ஃப்ரேம் தனியா இருக்கும், ஓஎஸ் தனியா இருக்கும், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் எல்லாமே இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியா இதெல்லாம் சேர்த்து வச்சு அஷ்யூர்ல ஒரே இடத்துல வச்சிருக்கான். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தட். கரெக்ட். ஓகே 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 கிளியர். थैंक यू. கிளியர். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கா அந்த டேட்டா கவர்னன்ஸ். இதை அவங்க வந்து எப்படி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எக்ஸ்ப்ளோர் டேட்டா டீம்ஸ். ஸோ உங்களோட ட்ரெடிஷ்னலாக உங்களோட ரோல் சேஞ்சஸ், ஒரு ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோவில் எப்படி இருக்கும், ஒர்க் ஃப்ளோ யூஸ்வலாக வந்துட்டு யார் என்ன பண்ணுவாங்க. ஓகே. ஸோ யார் எதை யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க, டேட்டாவை வந்து ஒன் லேக்லேருந்து டேரெக்டாக பைப்லைனில் கிரியேட் பண்ணுவாங்க. இதில் ஃபுல்லாகவே ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, தே வில் பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் அனாலிசிஸ் கியூரேட்டிங். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ்க்கு தான். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து 70% எஸ்கியூஎல்லேருந்து வந்துச்சு, 10% கேக்யூஎல்லேருந்து வந்தது, 10% 20% ஜென்ரலாக வந்தது. ஸோ எஸ்கியூஎல் கேக்யூஎல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இதே மாதிரி இதில் டேட்டா அனலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதை கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது யூ ஜஸ்ட் ரீட் இட். இதை நான் வந்து அந்த சேட்டில் சென்ட் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் ஒரு ரீடிங் மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே. இதை நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா இட் வில் பி மோர் தென் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பிஃபோர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் அட்மின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் மேனேஜர்ஸ் ஃபேப்ரிக் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் பவர் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஃபேப்ரிக், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் அட்மின் கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து ஃபேப்ரிக்கோட அட்மின் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் என்னால். அதை வச்சு ஏதாவது பண்ண காமிக்க முடியுதான்னு செக் பண்ணி. எஸ். ஸோ இந்த ஃபேப்ரிக் அட்மின் எங்கே போகணும் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், லைக் வந்து ஸ்டியரிங் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து அட்மின் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஐம் நாட் ஷுர் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் MSFT கம்யூனிட்டி வச்சிருக்கிறதுனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் ஆக்சசிபிள், கிரேட். ஸோ இதில் தான் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இந்த ப்ரீமியம் யூசர்ஸ் இதிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த யூசர் லெவலில் இருக்கோம், ப்ரீமியம் பெர் யூசரில் யாரெல்லாம் அசைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் டேக்ஸ், டொமைன்ஸ், இது எல்லாமே அட்மின் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபேப்ரிக் அட்மின் எல்லா மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ் லைக் ஒர்க் ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷன், கெப்பாசிட்டி யூசேஜ் பண்ணுறது, ஒன் லேக் செக்யூரிட்டி, டேட்டா கவர்னன்ஸ், கண்டிப்பாக லைசன்சிங்லேருந்து ஒரு கொஸ்டினாவது இருக்கும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி இவங்களோட ஸ்கோப், ஃபேப்ரிக் அட்மினோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரிக்கு மட்டும்தான் இருக்கும், அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் இருக்கும். லைக் ஃபேப்ரிக் அட்மின் போர்ட்டல், ஃபேப்ரிக் மானிட்டரிங் அண்ட் கவர்னன்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஒரு ஃபேப்ரிக் அட்மினோட டிபிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டிஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்மின் நீங்கள் மாற்றலாம். ஓகே. ஓவரால் டேட்டா ரெஃப்ரெஷ் எப்படி நடக்கணும், டேட்டா செட் ஒர்க்லோட் செட்டிங்ஸ் எப்படி நடக்கணும், இது எல்லாமே நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இது ஸ்ட்ரீம்ல இருக்குது கரெக்ட்டா, ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற செட்டிங்ஸ் இது. ஆமா.
இது நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ்ல என்னென்னலாம் ஆப் இருக்கோ எல்லாமே வந்து 5 மினிட்ஸ் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகுங்கிற மாதிரி. ஆமா. இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ண முடியும். நான் வந்து ஒரே அட்மின், நான் வந்து ஒரே யூசர்ங்கிறதுனால என்னோட நேம் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து உங்களோட கம்பெனி ஓவரால் கம்பெனிக்கு நீங்க தான் அட்மின் அப்படின்னா, நீங்க எல்லாரோடதையுமே இங்க பார்க்க முடியும். ஓகேவா? டெனன்ட் லெவல்லயுமே என்னால இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால என்னால இவ்வளோ தான் பார்க்க முடியும். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது யூ கேன் சீ மோர். ஓகேவா? ஓகே. இது போக உங்களுக்கு பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின்னு இருக்கும். அது வந்து தே வில் பி பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் சென்டர். ஸோ பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லா பவர் பிளாட்ஃபார்ம் ஃபேமிலி கீழ இருக்கிற எல்லா இதுவுமே பண்ணுவாங்க. நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? பவர் பிளாட்ஃபார்ம் கீழ யாரெல்லாம் வருவாங்கன்னா, பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், கோபைலட், டைனமிக்ஸ் 365 இது எல்லாத்தையுமே இந்த பவர் பிளாட்ஃபார்ம் அட்மினா இருந்தா அவங்களால அத வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. இன்க்ளூடிங் ஃபேப்ரிக்கோட ஓவர் ரேஞ்சிங் கவர்னன்ஸ் மட்டும் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா டீப் ஃபேப்ரிக் கான்ஃபிகரேஷன் உங்களால பண்ண முடியாது. ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் ஃபேப்ரிக்கோடத வந்துட்டு உங்களால பண்ண முடியும். கவர்னன்ஸ் பார்ட் மட்டும். ஸோ இதுல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்ல போயிட்டு என்விரான்மென்ட் கிரியேட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே ஒரு பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின்னா அவங்களால இது எல்லாமே பண்ண முடியும். பவர் பிளாட்ஃபார்ம் செட்டிங்ஸ், டெனன்ட் செட்டிங், டேட்டா ப்ரிவ்யூ, டேட்டா எக்ஸ்போர்ட். ஸோ ஈவன் இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க என்விரான்மென்ட் கிரியேட் நீங்க இங்கேருந்து என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே. புதுசா ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்றான். இந்த என்விரான்மென்ட்ங்கிறத நான் எதை மீன் பண்றேன்னா, ஓகே எனக்கு லைசென்ஸ் தான் கேட்கும். ஓகே. டெனன்ட் நேம், எம்எஸ்எஃப்டி, என்விரான்மென்ட்டோடது இங்க கிடைக்கல. ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு இதுல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட், 2 சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே. இது போக உங்களுக்கு இன்னொரு அட்மின் இருக்கும். அதாவது ஓவராலாவே இந்த 3 அட்மின் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. M365 அட்மின் சென்டர்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷம். M365 அட்மின் சென்டர். ஸோ இது வந்து இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசரோட லைசென்ஸ். இப்போ உங்களுக்கு நான் ஒரு லைசென்ஸ் நான் கிரியேட் பண்ணி தர முடியும். என்னால உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி தர முடியும். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் யூசர் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எங்க நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, M365ல போய் தான் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப ஆக்டிவ் யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகே. எனக்கு மீன்ஸ் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு நானே ஒரு இது ஏன்னா அவங்களால வந்துட்டு ஆர்கனைசேஷன் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, ஐ வில் கிரியேட் அ யூசர் அக்கவுண்ட் ஹியர். ஸோ ஒரு யூசரை ஆட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்துட்டு ஆக்சஸ் கொடுப்பேன். இது எல்லாமே அவங்களால ஃப்ரீ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இல்ல ஒருத்தவங்களுக்கு லைசன்ஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க M365 அட்மின் சென்டருக்கு வரணும். பவர் பிளாட்ஃபார்மோட கண்ட்ரோல் எல்லாம் வேணும் அப்படின்னா, பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் சென்டருக்கு போகணும். ஃபேப்ரிக்கோட ஃபுல் இது வேணும் அப்படின்னா, ஃபேப்ரிக்கோட அட்மின் சென்டருக்கு வரணும். கிளியர்? கிளியர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, கிரேட். ஸோ ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒன் லேக்னா என்ன? இதுதான் அவங்க வந்து திருப்பி திருப்பி பேசுவாங்க ஃபர்ஸ்ட் இதுல. ஓகே. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்ல என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. லைக் டேட்டா இன்ஜினியரிங் பண்ண முடியும். ஒரே கதை தான் திருப்பி திருப்பி அவங்க தே வில் இன்சிஸ்ட் ஆன் லைக் வாட் ஆர் த ஆட் ஆன்ஸ் வித் ஃபேப்ரிக் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. இது போக கோபைலட் இருக்கும். என்னோடது வந்து ட்ரையல் வெர்ஷன், அதனால என்னாலுமே கோபைலட் ஆக்சஸ் பண்ண முடியாது. கோபைலட் வேணும் அப்படின்னா வி ஷுட் பி அட்லீஸ்ட் ப்ரீமியம் பெர் யூசர். அதாவது நம்மளுக்கு வந்து இது வேணும், ஆக்சஸ் வேணும். லெட் மீ சி. கோபைலட் எனக்கு ஒர்க் ஸ்பேஸ்ல அவைலபிளா இருக்காது. ஓகே. ஸோ ஐ ஹாவ் டு பை இட். ஐ நீட் எனி ஒன் லைசன்ஸ் வேணும். உங்ககிட்ட ப்ரோ லைசன்ஸ் இருந்தது, இதான் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ட்ரை ஐ திங்க் இதுக்கு ரெக்குவயர்